தம்பி என்னடா படிக்கிற? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்மா அப்பாலாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்ல சீமான் அண்ணன் இருக்காருல அவர் தனிச்சு நிக்கிறாருல அவருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்றாங்களே? அதிமுகவுக்கு தானே ஓட்டு போறேன்னு. நான் அண்ணனை பார்த்துருக்கேன். அண்ணன் என்கிட்ட மேடையிலலாம் வந்து பேசினாங்க. அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நான் சொல்லுவேன், சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் சொல்லுவேன். இல்லை சீமான் அண்ணன் எல்லாத்தையும் அன்பாக பக்குவமாக பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். எங்கள் அம்மா என்னன்னா எல்லாருக்கும் இந்த கட்சி ஏடிஎம்கே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னுங்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு. அவங்க எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்க. போடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் ஓட்டு போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லோரும் ஓட்டு போடுறோம், தெருவில் எல்லோரும் ஓட்டு போடுறோம். மக்களே நீங்களும் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருக்கும் சீமான் அண்ணன் வந்தால் நல்லது செய்வார். நமது சின்ன விவசாயி. தம்பி உங்களுக்கு 18 வயசு ஆச்சா? ஆயிட்டுண்ணே. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. சீமான் வந்து மாற்றம் சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறாரு. மற்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வந்து கூட்டணி வச்சு நிக்கிறாங்க. உங்களோட ஓட்டு வந்து மாற்றம் சொல்லி வர சீமான் அண்ணனுக்கு இருக்குமா, இந்த தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் இருக்குமா? சீமான் தானே இருக்கு எங்க ஓட்டு. என்ன காரணத்தினால? ஆனா போல்டா பேசுறாரு, நல்ல செயல்கள்லாம் முன்வைக்கிறாரு, அதனால சீமான் பேச்சுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவர் கம்பீரம் தானே, நல்லா பண்றாரு, மக்கள் செய்வார்னு நினைக்கிறேன் ஆட்சி வந்தா. இப்போ வந்து பெரிய பெரிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகள் கூட தேர்தல் வந்துட்டுனா கூட்டணி வைக்கிறதுக்கு தேடுறாங்க, ஓட்டுக்கு சீட்டுக்கும் தேடி இப்படி நிற்கிறாங்கல்ல, கூட்டணிக்கு வாங்கினேன். ஆனால் இவர் வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நான் தனிச்சுதான் சொல்லிட்டு நான் மக்களை நம்பி நிற்கிறேன்னு சொல்றாருல்ல, எப்படி பாக்குறீங்க? மக்கள் ஆதரவு இருக்குமா? இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்கும். நான் நம்பிக்கையோட நிற்கிறாங்க, ஜெயிப்பாங்க இந்த வாட்டி கண்டிப்பா. 13 வருஷமா தனிச்சே நிற்கிறாரு, எந்த அளவுக்கு சோர்வு அடையில, நான் மக்களை நம்பி நிற்கிறேன், ஒரு நாள் எனக்கு வாக்கு செலுத்தி முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு தைரியமா நிற்கிறாருல, அதை எப்படி பாக்குறீங்க? நான் நம்பி இந்த வருஷம் ஓட்டு போடணும், ஜெயிப்போம், அண்ணனை கொண்டு ஜெயிக்க வைப்போம். நாங்க நீங்க மட்டும் தான் ஓட்டு போடலான்னு இருக்கீங்களா? உங்க வீட்டுல நண்பர்கள் காலேஜ் பசங்க எல்லாரும் ஓட்டு போடலாம்னு இந்த வருஷம் இருக்கோண்ணே. இந்த வருஷம் கண்டிப்பா அண்ணனை வர வைக்கலான்னு இருக்கோம். சீமான் அண்ணனுக்கு பெரிய எழுச்சியா இருக்குமா அந்த தேர்தல்? கண்டிப்பா இருக்குண்ணே. நன்றிதான். வாய்ப்பு கொடுக்கலாம், தமிழர்களுக்காக உழைக்கிறார் அவரு. நிறைய கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிட்டு நோட்டுக்கு சீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்களா மேடம்? அப்படி இருக்கும்போது சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு, மக்கள் வந்து ஒரு நாள் என்னை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாருல, அந்த நம்பிக்கை வீணா போயிடுமா? அப்படிலாம் இல்லை, அவர் தமிழுக்காக பாடுபடுறாரு, தமிழே பேசுறாரு, எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு. நான் அவருக்காக தான் வாய்ப்பு போடுவேன். அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இந்த முறை மக்கள்? கொடுப்பாங்க. நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்க மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கலான்றீங்களா? உங்க வீட்டில் உங்க பிள்ளைகள் உங்க கணவர்? என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என் கணவர்னாலும் போடுவேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தமிழுக்காக எது வேணாலும் செய்வேன். பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கா? இருக்கு, ஆனால் இருக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் ரொம்ப பிடிக்கும். நன்றி. அதாவது வந்து அவர் வந்து எப்படின்னா எல்லாமே தைரியமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெண்களையும் ரொம்ப மதிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் சமமாக வச்சு பார்க்குறாங்க. ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு வந்து இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்களா மக்கள்? ஓட்டு போடுறது போடணும், அது அவங்க மக்கள் போடணும். நீங்க உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடுவீங்களா அவருக்கு? கன்ஃபார்மா போடுவோம். அவர் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவர் காக்கா குருவி மட்டைகளுக்கெல்லாம் நிறைய பேசுவார்ல, உயிர் அரசியல் பேசுவார்ல, பிடிக்கணும். அதில் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அதில் வந்து ஒரு கண்டென்ட் சொன்னாங்க, மறந்துச்சு. ஆனால் வந்து அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப எழுத்துச்சு மனதை, மறந்துச்சுண்ணே. நன்றி. தம்பி உங்களுக்கு 18 வயசு ஆச்சா? இப்போ வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. உங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து மாற்றம் சொல்லி வர அண்ணன் சீமானுக்கு இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்குமா? சீமானுக்கு தானே இருக்கும். என்ன காரணத்தினால? அவர் நல்லா போல்டாக பேசுகிறாரு, நல்லா கேள்வி கேட்குறாரு, ஏதாச்சும் தப்பு நடந்தா. நானே எங்கள் காலேஜ் போயிடுவேன், எல்லாம் சீமானுக்கு தான் போகிறோம். சீமான் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது இருக்கா? விவசாயிகிட்ட நல்லா இது பேசுவார், நன்மையாக பேசுவார். எல்லா கட்சிகளுமே கூட்டணி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா ஏர்தல் வந்துட்டுனா? இவர் அதுக்கு முன்னாடியே வந்து வேட்பாளரான தனிச்சு தானே அறிவிச்சிடுறாருல, இது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கான பலன் இந்த தேர்தலில் கிடைக்குமா? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே நல்லா இது பண்ணியிருக்காங்க, துணிச்சலாக பேசியிருக்காங்க. வெள்ள நிவாரணம் இதெல்லாம் இப்போ எல்லா இடத்துக்கும் போகிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. உங்களுடைய ஓட்டு வந்து மாற்றம்னு சொல்லி வர சீமான் இதுமாரி தலைவர்களுக்கு இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு இருக்குமா? சீமான் அவர்கள் தான். சீமான் அண்ணன் என்ன காரணத்தினால? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு, இப்போ இந்த வாட்டி சீமான் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டுருக்கேன். அவர் பேச்சில் உங்களுக்கு பிடிச்சது எது இருக்கா? அவங்க மாணவர்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதான் பிடிக்கும். அதனால் சீமானனுக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு. மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு சீட்டுக்கும் போயிட்டு இருக்கும்போது இவர் தனிச்சு நிற்கிறாருல, என் தம்பி தங்கைகளை நம்பி நிற்கிறேன், அவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறாருல, அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்களை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் மட்டும் தான் ஓட்டு போடலான்னு இருக்கீங்களா? உங்கள் நண்பர்கள் எல்லோரும் எங்கள் காலேஜ் ஃபுல்லாகவே சீமானனுக்கு மட்டும்தான். இந்த முறை உங்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம விவசாய சின்னத்துக்கு இருக்கும். இந்த வாட்டி நோக்கி இருக்குமா, ஏமாற்றமாக போகுமா? மாற்றத்தை நோக்கி தான் இருக்கும். நன்றி. தனிச்சு நிற்கிறாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் கூட்டணி வச்சு நிற்கிறாங்க. உங்களோட ஓட்டு வந்து மாற்றம்னு சொல்லி வர சீமானுக்கு இருக்குமா, இல்லை கூட்டணி கட்சிகளாக நிற்கிற தேசிய திராவிட கட்சிகளுக்கு இருக்குமா? எப்போவுமே எங்கள் ஓட்டு சீமானனுக்கு தான். என்ன காரணத்தினால? கொஞ்சம் விவசாய பற்றி பேசுவார், எல்லா இளைஞர்களையும் ஒரு ஜாலியாக பேசுவார், பொதுவாக பேசுவார். அவர் வந்தாருன்னா கொஞ்சம் எல்லாம் செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். 13 வருஷமா தனிச்சே நின்று போராடிட்டு இருக்காரு. என் அம்மா அப்பாவை நம்பல, என் தம்பி தங்கைகளை நின்று தான் நான் அரசியல் பண்றேன், அவங்க எனக்கு வாக்கு செலுத்துவாங்க, நான் என்னை கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்றாருல, இது எப்படி பாக்குறீங்க? அந்த நம்பிக்கை வீண் போகாம நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். உங்க ஓட்டு வந்து சீமானனுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எங்கள் ஓட்டுலாம் சீமான் வாக்கு செலுத்தலான் இருக்கீங்களா? உங்க பேரண்ட்ஸ், நண்பர்கள்? இல்லை, அது வந்து அவங்க விருப்பம் தான். எங்கள் விருப்பம் சீமானுக்கு தான். நன்றி. தேங்க்யூ. 2024 தேர்தல் வரப்போகுதுல்ல, அதுல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாம்? நீ யாரை ஓட்டு போட சொல்லலான்னு இருக்க? சீமானனுக்கு. எதனாலனா அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு, கல்விக்கு, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ உள்ளவங்கலாம் உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இன்னும் சலுகைலாம் நிறையாவே தர மாட்டாங்க. ஆனால் வருதுன்னு சொல்கிறாங்க. வருஷம் 5 வருஷத்துக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் வர மாட்டுது. அது என்னன்னு தெரில எனக்கும். பேரண்ட்ஸ் என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? இந்த வருஷம் இப்போ வர தேர்தலில் எங்கள் பேரண்ட்ஸு அப்படி எனக்கு 18 வயசு ஆனதுன்னா சீமானனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ யார் இந்த வரக்கூடிய தேர்தலில் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? சீமானனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கேன். சீமானனுக்கு தான் ஓட்டு போடணும். மேடம் வணக்கம். இப்போ 24 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுல்ல, அதில் வந்து திமுக, தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம் வந்து கூட்டணி தேடி போயிட்டு இருக்காங்க ஓட்டுக்கு சீட்டுக்காக. அப்படி இருக்கும்போது சீமான் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் நம்பலை, என் தம்பி தங்கைகளை நம்புகிறேன், அவங்க எனக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறாருல, உங்களுடைய ஓட்டு வந்து இந்த வாட்டி மாற்றம்னு சொல்கிற சீமானுக்கு இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி ஏமாற்றமாக இருக்குமா? சீமானனுக்கு தான் எங்களோட வாக்கு இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அந்த ஆட்சி எப்படி தான் இருக்கணும். இப்போ நிறைய பேசுகிறாருல, இப்போ கூட ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போராட்டம் நடத்துறாரு, விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துறாரு, மாணவர்களுக்கு எதுவும் பிரச்சனைனா போய் முதல்ல குரல் கொடுக்குறாரு, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கல 13 வருஷமாக தாமதமாக இருக்குல்ல, அது அவருடைய தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்களுடைய தவறாக இருக்குமா? அது அவரோட தவறுன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து இவங்க தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கல. அந்த ஒரு தாட்டினால தான் மக்கள் வந்து சீமானுக்கு இன்னும் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானனுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் வருவாங்க. 24 தேர்தலில் சீமானனுக்கு பெரிய வாரியா மக்கள் வந்து வாக்கு செலுத்துவதா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா வாக்கு செலுத்துவீங்க? நான் கண்டிப்பா சீமானனுக்கு தான் என்னுடைய ஓட்டு. நீங்க மட்டும் தானா, இல்ல ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சீமானனுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன். ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். நான் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. உங்களுடைய ஓட்டு வந்து மாற்றம்னு சொல்லி வர அண்ணன் சீமானுக்கு இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கிற திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுக்கு இருக்குமா? அண்ணன் சீமானுக்கு இருக்கும். என்ன காரணத்தினால? சீமானன் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? எல்லா கூட்டத்திலையும் பார்த்துருக்கேன். அவரோட எழுச்சி புகழ்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கு. மக்களுக்காண்டி நல்லா குரல் கொடுக்குறாரு, அதனால் அவரை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. புது ஆட்சி அமைப்பார்னு ஒரு யோசனை. இந்த வாட்டி நல்லா வந்துட்டாருன்னா மக்களுக்கு நிறைய செய்வார்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தேர்தல் வந்துட்டுனா வச்சாங்களேன், கூட்டணி வைக்கிறதுக்கு போய் தேடுறாங்களே, யார் எங்கள் கூட கூட்டணி வராங்க. ஆனால் சீமான் வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நான் தனிச்சு தானே அறிவிச்சிடறாருல, தனிச்சு நிற்கிறாருல, இதை நீ எப்படி பார்க்குறீங்க? தனிச்சு நிற்கிறாருன்னா தைரியமாக நிற்கிறாருல, யாரோடய கூட்டணி கிடையாது, என் தம்பி தங்கையில மக்களை நம்பி நிற்கிறேன், அவங்க எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாருல, இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நல்ல எண்ணத்தோடு தான் பார்க்குறேன். ஏன்னா கூட்டணி வச்சாக்கா அவங்களும் தனித்தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து மக்களுக்காண்டி மட்டுமே இருக்கும். இந்த நல்ல எண்ணத்தோடு பண்ணுறது நல்லது தான். சரிங்க. உங்களுடைய ஓட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்குமா இந்த தேர்தலில்? கண்டிப்பாக இருக்கும். நன்றி. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, உங்களுடைய ஓட்டு வந்து தனிச்சு நிற்கிற சீமானுக்கு இருக்குமா, இல்லை கூட்டணியாக நிற்கிறாங்களே தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், அவங்களுக்கு இருக்குமா?
விடுதலை சீமானுக்கு தானே இருக்கும் என்னோட ஓட்டு. என்ன காரணத்தினால? அவர் தனிமையாக நின்று எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு, போகிறாரு, வராரு. அதனால மக்களுக்கு பேசுன அரசியல் உங்களுக்கு பிடிச்சது? மக்களுக்காக எதுவும் செய்கிறேங்கிறாரு, விவசாயிக்காக நின்று போராடுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக. நீங்கள் மட்டும் தான் ஓட்டு போடலான்றீங்களா உங்கள் நண்பர்கள் வீட்டில் எல்லாம்? என் நண்பர்கள் எல்லாருமே சேர்த்து. 24 தேர்தல் வந்து எப்படி இருக்கும் சீமானனுக்கு? வளர்ச்சியை நோக்கி போமா இல்லை பின்னடைவை நோக்கி? வளர்ச்சி நோக்கணும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நம்பிக்கையில் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சீமான் வந்தால் அரசியல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாருல்ல? ஆமாண்ணா. ஆனால் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறது தாமதப்படுத்துறாங்களா? அது யாருடைய தவறு? அண்ணனோட தவறா இல்லை மக்களோட தவறா? அது மக்களோடைய தவறு தானே. அது மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் வந்தாங்கன்னா இந்த வருஷத்தில் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது எனக்கு. நன்றி. தேங்க்யூண்ணா. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது உங்களுடைய இந்த முறை உங்களுடைய ஓட்டு வந்து மாற்றம்னு சொல்லி வர்றவங்களுக்கு இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடியே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு தான் இருக்குமா? மாற்றம்னு சொல்கிறவங்களுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக. என்ன காரணத்தினாலண்ணா? ஏன்னா இது வரைக்குமே நம்ம எந்த ஒரு மாற்றத்தையுமே எதிர்பார்த்ததில்லை இது வரைக்குமே. சரி, மாற்றமாக புதுசாக வரவங்களாச்சும் ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மாற்றம்னு சீமான் வந்து நிறைய அரசியல் பேசிகிட்டு இருக்காரு மக்களுக்காக. இப்போ விஜய் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு இருக்கும்? இப்போ தான் புதுசாக விஜய் சார் வராரு. இதுக்கு முன்னாடிலேருந்து சீமான் சார் இருக்கார். சரி, ஓகே, பார்ப்போம் யார் என்ன அந்த நேரத்தில் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். சீமான் வந்து யாரோடையும் கூட்டணி கிடையாது, எப்பயுமே நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொல்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே தனிச்சு தான் நிற்கிறாங்க. நான் தான் மாற்றுன்னு சொல்லி நிற்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஓட்டுக்கும் சீட்டுக்கும் போய் தேடி நிற்கிறாங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட பொட்டென்ஷியலை பொறுத்து இருக்குது. யாரையும் சார்ந்து இல்லை. என் மக்களுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ நான் அதை என்னாலே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கூட்டணின்றப்ப ஏதோ ஒரு டிபெண்டன்சியை வந்து சொல்லுது. ஸோ அதனால் வந்து லோன்லியாக இருக்கிறவங்களே பெஸ்ட்டுன்னு தோணுது. உங்களுடைய ஆதரவு சீமானுக்கு இருக்குமாண்ணா? தேர்தலில் இருக்கும். நன்றிண்ணா. ஏமாற்றத்தை நோக்கியா? சீமானை நோக்கி போட்டு என்ன ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல? சீமானை ஏன் ஆதரிக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாருமே? ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம் சான்ஸ். தொடர்ச்சியா வந்து இயற்கை சார்ந்து பேசுறாரு. ஆமா. பூச்சிகளுக்காக, பறவைகளுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக தொடர்ச்சியா அரசியல் பேசிட்டே இருக்காருல்ல. ஆனா மக்கள் வந்து பெரிய அளவுல வாக்கு செலுத்தி அவளை வெளில வைக்கலன்னு இன்ன வரைக்கும். அது யாரோட தவறு? மக்களோட தவறா அவரோட தவறா? மக்களோட தவறு. இப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா சீமானுக்கு? சீமானுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நண்பா வணக்கம். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து நோட்டுக்கு சீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து சீமான் வந்து தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வாக்கு வந்து இந்த வாட்டி வந்து மாற்றத்தை நோக்கி இருக்குமா, இல்ல இருக்கிற கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு ஏமாற்றமான மாரி அதை நோக்கி போகுமா? மாற்றி தான் போடணும்னு யோசிக்கிறேன். சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து செய்கிறாரான்னு பார்ப்போம். இல்லைனா அடுத்த வாட்டி கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் இது இல்லை.